உங்க அப்பா, அம்மா அல்லது தாத்தா, பாட்டி ஒரு நாளாவது இப்படி சொல்லியிருப்பாங்க. எங்க காலத்துல ரூ. 100க்கு எவ்வளவு வாங்க முடிஞ்சுச்சு தெரியுமா? அத கேட்டப்போ நமக்கு சிரிப்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான உண்மையும் இருக்கு. உங்க கையில இருக்கிற ரூ. 100 நோட்டு அதே ரூ. 100 தான். ஆனா அது வாங்கி கொடுக்கிற பொருட்களின் அளவு மட்டும் வருடத்துக்கு வருடம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படி நடக்குது? அதுதான் இப்போ நாம பார்க்க போறோம். பணவீக்கம். வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை எளிமையா புரிஞ்சுக்க ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கதையில முருகனை எடுத்துக்கலாம். அவர் சின்ன வயசுல ரூ. 100 எடுத்துட்டு கடைக்கு போனா பை நிறைய சாமான் வாங்கிட்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு அதே ரூ. 100 எடுத்துட்டு போனா அவ்வளவு சாமான் வாங்க முடியாது. கவனிங்க, நோட்டு அதேதான், கடையும் அதேதான். ஆனா வாங்குற அளவு மட்டும் குறைஞ்சிருக்கு. அதுதான் பணவீக்கத்தோட முதல் அடையாளம். இது சரியான ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ் கம்பேரிசன் இல்ல. புரிஞ்சுக்க ஒரு எளிய உதாரணம். ஒரு காலத்துல ரூ. 10க்கு டீயும் ஒரு சின்ன பலகாரமும் வாங்க முடிஞ்சிருக்கும். இப்போ பல இடங்கள்ல அதே ரூ. 10க்கு ஒரு டீ கூட வாங்க முடியாது. சினிமா டிக்கெட், பஸ் கட்டணம், மளிகை செலவு, எதை எடுத்தாலும் கதை ஒண்ணுதான். பொருட்கள் மாறல, ஆனா விலை மெதுவா ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா பணவீக்கம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். காலப்போக்குல பொருட்களோட விலை உயர்றது, அதுதான் பணவீக்கம். இது ஒரே நாள்ல நடக்காது. மெதுவா, கொஞ்சம் கொஞ்சமா, வருடத்துக்கு வருடம் நடக்கும். அதனால நம்ம பணத்தோட வாங்குற சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இத நிறைய பேர் கவனிக்காம விட்டுறாங்க. இந்த ரூ. 100 நோட்டை பாருங்க. இதோட முக மதிப்பு எப்பவும் ரூ. 100 தான். அது 90ஆகவோ 80ஆகவோ மாறாது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ரூ. 100 எவ்வளவு பொருளை வாங்கி தருது? அதுதான் மாறுது. முன்னாடி வாங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வாங்க முடியல. இதுதான் வாங்கும் சக்தி குறைதல். இது முக்கியமான விடயம். சில நேரம் நமக்கு என்னடா சம்பளம் வந்ததும் போயிடுது அப்படின்னு தோணும். அதுக்கு காரணம் எப்பவும் நம்ம செலவு பழக்கம் மட்டும் இல்ல. பின்னாடி அமைதியா வேலை செய்யற ஒரு சக்தி இருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன். நீங்க மாறல, உங்க பணமும் மாறல. ஆனா அதோட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, விலை ஏன் ஏறுது? முதலாவது, பொருட்களை தயாரிக்கிற செலவு கூடலாம். எரிபொருள், போக்குவரத்து, ஊழியர் செலவு எல்லாம் கூடினா விலையும் கூடும். ரெண்டாவது, வாங்குறவங்க அதிகமா இருக்கிறப்ப பொருட்கள் கம்மியா இருந்தா தேவை அதிகமா இருக்கும். அப்பவும் விலை ஏறும். மூணாவது, பொருளாதாரத்துல அதிக பணச்சூழல் ஆரம்பிச்சா அதே பொருளை வாங்க அதிக பேர் போட்டி போடுவாங்க. அப்பவும் விலை மேலே போகும். இதெல்லாம் சேர்ந்து மெதுவா பணவீக்கத்தை உருவாக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. பணம் சேமிக்கிறது மட்டும் போதுமா? உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1,00,000 வீட்லயோ இல்லைனா அக்கௌண்ட்லயோ சும்மா வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம். சில வருடங்கள் கழிச்சு பார்த்தா அது இன்னும் ரூ. 1,00,000 தான். ஆனா அந்த ரூ. 1,00,000னால வாங்க முடிஞ்ச பொருட்களின் அளவு கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். அதாவது பணம் இருக்குது, ஆனா அதோட வாங்கும் ஆற்றல் குறைஞ்சிருக்கு. அதனால தான் வெறும் சேமிப்பு மட்டும் இல்ல, பணத்தோட மதிப்பையும் காக்கணும். அது எப்படி என்பதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். பணவீக்கம் யாரையாவது மட்டும் பாதிக்காது, நம்ம எல்லாரையும் பாதிக்கும். வீடு வாங்குற திட்டம், திருமண செலவு, குழந்தைகளோட கல்வி, எல்லாத்தோட செலவும் காலப்போக்கில் அதிகரிக்கும். ஓய்வூதிய வாழ்க்கையில கூட. இன்னைக்கு இருக்கிற பணத்தோட மதிப்பு அப்போ வேற மாதிரி இருக்கும். தினசரி சந்தை செலவுகளும் மெதுவா ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கிறது ஒரு லக்ஸரி இல்ல, அது நெசசிட்டி. இந்த வீடியோல இருந்து 3 விடயங்களை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. முதலாவது, விலை ஏறுறது இயல்பான விடயம். அதுதான் பணவீக்கம். ரெண்டாவது, பணத்தை சும்மா வச்சா அதோட வாங்கும் சக்தி மெதுவா குறையும். மூணாவது, எதிர்காலத்துக்கான எந்த திட்டமிடலா இருந்தாலும் பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கணும். இது நிதி ஆலோசனை இல்ல, விழிப்புணர்வுக்காக மட்டும் பகிரப்படும் தகவல். இன்னைக்கு பணவீக்கம் பற்றி ஒரு அடிப்படை புரிதலை உருவாக்கிட்டோம். இது சின்ன விடயம் மாதிரி தோணலாம், ஆனா உங்க முழு வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய முக்கியமான கருத்து இதுதான். இந்த மாதிரி எளிய தமிழ்ல பர்சனல் ஃபினான்ஸ் விடயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட
சந்திப்போம். பணம் பத்தி பேசுறது தப்பா? நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.